எல்லாருக்குமே மாலை வணக்கம். முதலில் நம்ம எல்லோருக்குமே இந்த அற்புதமான தியானம் என்ற ஒரு அற்புதமான பாதையை வழங்கிய நமது குருஜி திரு பிரம்மர்ஷி சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், திரு மகாவதார் பாபா குழுவினர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் திரு பழனியப்பன் சார் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கும் அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் அன்பு வணக்கங்கள். என்னை பத்தி பாலபழனியப்பன் சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நன்றாக கூறினீர்கள். இன்று நாம ஒரு அற்புதமான ஒரு டாபிக் பத்தி இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கலாம். சார் எல்லாருக்குமே ஆடியோ நல்லா கேக்குதா மாஸ்டர்? எஸ் மேடம். சரியா இருக்குங்க. ஒருத்தர் வந்து சிம்பிள் போட்டிருக்காரு, பாரதி மேடம் வந்து சென்னை சேர்ந்தவங்க, அவங்க சக்சஸ் போட்டிருக்காங்க. ஃபார் மீ ஆல்சோ இட்ஸ் கிளியர் மேடம். ஃபைன். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தாட் பவர் அப்படின்னா என்ன? எண்ணங்களின் வலிமை. தாட்ஸ்னா எண்ணங்கள், வலிமை என்ன அதனுடைய சக்தி என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி இந்த 40 நிமிஷம் நாம எல்லோருமே நிறைய விஷயங்களை இன்னைக்கு புரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த எண்ணங்கள், ஆலோசனைகள், எண்ணங்களும் சொல்லலாம், ஆலோசனைகள் என்றும் சொல்லலாம், என்று எங்கிருந்து வருகிறது? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த எண்ணங்கள் என்றது கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடாகவும் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடாகவும் நாம அதனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த எனர்ஜியை பத்தி, இந்த எண்ணங்கள் என்ற இந்த எனர்ஜியை எங்கிருந்து வருகிறது என்ற விஷயத்தை நாம் இப்ப முழுமையாக இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். நமக்கு எல்லாருமே எந்த விஷயத்துமே யார் சில வாட்டி சொன்னாலும் நமக்கு புரியாது. அது நாம சொந்தமா அதனை அனுபவத்துக்கு கொண்டு வந்தால்தான் அதுல இந்த அர்த்தம் இருக்குன்றது நம்மளால உணர முடியும். அதன் போலவே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த 2 ரகமான கன்ஸ்ட்ரக்டிவ் எண்ணங்கள், டிஸ்ட்ரக்டிவ் எண்ணங்கள் என்று 2 இருக்கிறது. நம்ம எல்லோருமே வாழ்க்கையில பணம் எப்படி சம்பாதிப்பதுன்னு ஒரு வகமா நினைப்போம். அந்த பணத்தை எம்முறையில செலவு பண்றது என்று கூட நாம நினைப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பல பல விதமாக போகும். ஒருத்தருக்கு இருக்கிற எண்ணம் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. இப்ப சில கோடானு கோடி மக்கள் இருக்கும்போது எல்லாருக்குமே அத்தனை எண்ணங்களுமே ஒவ்வொரு செப்பரேட்டாக இருக்கும். இந்த பூமியின் மேல இந்த எண்ணங்கள் என்றது ஒவ்வொன்றுமே நாம நினைக்க நினைக்க எல்லாமே இந்த விஸ்வத்துக்கு. அதுல இன்னைக்கு நாம ஒரு சின்ன பார்த்து இந்த தாட் பவர் என்றது எப்படி வந்தது என்ற விஷயத்தை நாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியாமலே நாம யாரிடமோ சொல்லும் போது எனக்கு இந்த ஆலோசனை வந்தது என்றுதான் சொல்லுவோமே, நான் ஆலோசனை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. இந்த ஆலோசனை எனக்கு வந்தது, இந்த எண்ணம் எனக்கு வந்தது என்றுதான் நாம சொல்லணும். இது ஏன் இப்படி, எங்கிருந்து இத்தனை எண்ணங்கள் நமக்கு வருகிறது? ஒரு மனிதனின் பிரெயின்குள்ள ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் வரணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்க நாம புரிந்து கொள்ளணும். நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம மைண்ட்ல இருந்துதான் வருகிறது என்றார். Masters, I would clarify one thing here. Our mind is not a generator of thoughts. இது நமக்கு பண்றது கிடையாது. We are not a creator of thoughts also. And mind எப்போதுமே full of thoughts ஓட நிறைஞ்சிருக்கும். நமக்கு தெரியும். இங்க இன்னொரு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பிரெயின் என்றது நம்ம தாட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு டூல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும்னா ஒரு வண்டி மூலமாகவோ ஏதோ ஒரு வாகனம் நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம எண்ணங்களை அது நமக்கு விஸ்வத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப ரேடியோல எஃப்எம் வச்சுக்கணும்னா அதுக்கு சில வேவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த சேனல் வைக்கணும்னா அந்த வேவ்ஸ் எப்படி வருது, அதனை பார்த்து நம்ம இந்த சேனல் திருப்பினா அந்த சாங்ஸ் அதெல்லாமே வரும். இனி செல்போனுக்கும் சில வேவ்ஸ் உண்டு, டிவிக்கும் சில வேவ்ஸ் உண்டு. அதுக்காக எல்லாமே சேர்த்து வேவ்ஸ்னால தரங்கங்கள், இது எல்லாமே ஒன்னா சேர்த்து செல்போன்ல வர வேவ்ஸை நம்ம ரேடியோ கொண்டு போக முடியாது, ரேடியோல வர்றது டிவிக்கு கொண்டு போக முடியாது. இத மாதிரி எல்லாமே செப்பரேட் ஆஃப் வேவ்ஸ்ன்றது இங்க நமக்கு விஸ்வத்திலே இருக்கு. நாம எப்படி அந்த அதனை நாம எப்படி அதனை நாம உள்வாங்கிக்கிறோமோ அதன் போலதான் இது நமக்கு ஒரு டூல் என்று நாம புரிந்து, ஒரு டிரான்ஸ்மிட்டர் போலதான் இந்த பிரெயின் என்றது நமக்கு இருக்கு. இந்த பிரெயின் என்றது
அத்தனை ரகமான வேலைகளையும் அது செய்ய முடியும். நமக்குள்ள நாம என்ன ஒரு தாட் வச்சுக்கிறோமோ அது உடனே விஸ்வத்துக்கு இந்த பிரெயின் மூலமாக போய்விடும் என்றது நாம புரிந்து கொள்ளணும். எத்தனை விஷயங்கள் விஸ்வத்திலிருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அதே போலவே நாம இங்க உட்கார்ந்தபடியே என்ன பேசிட்டு இருக்கும் போதும் நம்ம உள்மனம் ஏதோ எண்ணத்தின் மேல ஓடிட்டு இருக்கும். அத்தனை எண்ணங்களுமே இந்த விஸ்வத்துக்குள்ள போய் சேரும். அது ஏதாவது ஒரு நாள் மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களிடம்தான் வந்து சேரும் என்றது நாம கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். நாம எல்லோருமே இந்த தாட்ஸ் என்றது விஸ்வத்திலிருந்து தான் உள்வாங்குறோம். இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இருக்கா. சில பேரை நம்ம பார்த்தீங்க எவ்வளவு ஜீனியஸ் இவங்க அப்படின்னு நாம சொல்றோம். ஏன் அதே அவங்களும் நம்ம மாதிரி மனுஷாளுங்கதான். அவங்களுக்கு இருக்கிற அறிவுன்றது ஏன் நமக்கு இல்லை, அந்த எண்ணம்ன்றது ஏன் நமக்கு வரல. இப்ப பாருங்க, ஒரு ஐன்ஸ்டீன் எடுத்துக்கீங்க. அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் மாதிரியே நம்மளால இருக்க முடியும். பிரெயின் என்றது எல்லாருக்கும் ஒரு விதமா இருந்தாலும் அதனை நாம ஆக்டிவேட் பண்றது இல்லை. ஒரு பாகத்திலே மட்டும்தான் அதை நாம ஆக்டிவேட் பண்றோம். நம்ம ஒவ்வொரு மனிதனின் மூளைக்குள்ள 10 மில்லியன் நியூரான்ஸ்ன்றது இருக்கான். 10 மில்லியன் நியூரான்ஸ்ன்னா அது கணக்கிடவே முடியாது. அந்த நியூரான்ஸ்ல சிலது 1-2 தான் நம்மளால ஆக்டிவேட் பண்ணிட்டு நாம இந்த எண்ணங்களையும் இந்த அறிவோடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா, இந்த வேவ்ஸ் எல்லாமே எல்லா இடத்துல இருந்து வரும்போது ஒருத்தர் எடுத்துக்கிட்ட மாதிரி நம்மளால ஏன் எடுத்துக்க முடியறது இல்ல? ஒரு கிராவிட்டி பவரை கண்டுபிடிச்சாரு. அந்த விஸ்வத்துல அந்த கீழே மேலிருந்து ஆப்பிள் செடியில இருந்து ஆப்பிள் பழம் கீழே விழுகிறது நமக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். மேலிருந்து செடியில இருந்து கீழே விழுந்த பழம் ஏன் கீழிருந்து மறுபடியும் ஆகாயத்துக்கு அனுப்ப முடியவில்லை? லா ஆஃப் கிராவிட்டி. அது நம்ம இருந்து படிச்சிருக்கோம் இந்த தியரி. அவருக்கு இத்தனை கோடானு கோடி மக்கள் இருக்கும் போது கூட அந்த சின்ன யோசனை நாம ஏன் செய்ய முடியல? அவருக்கு மட்டும் ஏன் தோணிடுத்துன்னா, அவருக்கு தன் மைண்ட்ல ஒரு சில பகுதியை அவர் சில எண்ணங்களுக்காக அதனை அவர் ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. விஸ்வத்துல எல்லாத்துக்குமே பதில் உண்டு. ஆனா நாம தான் நம்ம மைண்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த அந்த ரிசீவிங் ஸ்டேஷன்ல இருந்து நாம எடுத்துக்க முயற்சி பண்ணணும். அதன் போலவே இப்ப ஒவ்வொரு பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே, யோகிகள் எல்லாமே பார்த்த உடனே நம்ம மைண்ட் ரீடிங் என்ற சொல்லிடுவாங்க. நம்மளை பார்த்ததுமே சில விஷயங்கள் எல்லாம் எப்படி வருது? அவங்க தன்னுடைய பிரெயினை அவங்க ரொம்ப நல்ல விதமா ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. ஒரு மியூசிக் டீச்சரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ராகங்கள் இருக்கு. இத்தனை ராகங்கள் அவர் ஒன்றும் கண்டுபிடிச்சது கிடையாது. அது ஆல்ரெடி இட் இஸ் எக்ஸிஸ்டட் இன் த யூனிவர்ஸ். அதுல இருந்து அவங்களுக்கு இந்த பாட்டுக்கு இந்த ராகம்னுட்டு எப்படி அவங்களால சொல்ல முடியுது? அவங்க சின்ன வயதுல இருந்து அந்த மியூசிக் மேல அவங்க இஷ்டம், அவங்க வளர்ந்த விதம், அவங்க மனசுக்குள்ள இருக்கா அந்த ஆழமான ஒரு சங்கல்பம், இது எல்லாமே அவங்களுக்கு வயசு ஆக அதனை கூடி கூடி அந்த பிரெயின்ல அந்த ஒரு சப்ஜெக்ட் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்க காட்டுறதுனால அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகுறது. அதன் போலவே நாம எல்லோருமே இந்த பிரெயின்ல இருந்து நமக்கு 2 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு மின்சாரம், இன்னொன்னு அயஸ்காந்தம். இந்த ரெண்டுமே அதுல இருந்து நம்ம பிரெயின்ல இருந்து வர வேவ்ஸை நம்ம எண்ணங்கள்ல இருந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் பவர், இந்த ரெண்டுமே வேலை செய்தால மட்டும்தான் நம்மளால விஸ்வத்திலேருந்து வர அத்தனை எண்ணங்களையும் நம்மளால பிரெயின் மூலமாக நமக்குள்ள எடுத்துக்க முடியும். அதுல நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். நாம யோசிக்கிற முறையிலே தான் இருக்கு. அது எல்லாமே என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ல நாம அந்த எண்ணங்களை எடுத்துக்கிட்டோம்னா முன்னுக்கு போக முடியும். அது இல்லாம நாம வேறு பாதையிலே நாம போனோம்னா அங்க எல்லாமே தப்பாக நடக்கும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெயிண்டர் எடுத்துக்கீங்க எக்ஸாம்பிள். அவர் ஒரு பெயிண்ட் போடணும்னா எந்த விதமான பொம்மைக்கு எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணா அந்த உருவம் நல்லா வரும்ன்றது அவர் மைண்ட் தாட் பவர்ல அது இருக்கும். அது நமக்கெல்லாம் அது நினைச்சாலும் கூட வராது. இந்த காம்பினேஷன்ல இந்த கலர் சேர்த்து போட்டா இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஃபிகர் வரும் என்று நமக்கு வராது. நாம வெறும் பார்த்து ரசிகத்துல மட்டும்தான் நாம் இருக்கோமே தவிர அதனை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தெரியவில்லை. அதுக்கு காரணம் என்ன? எத்தனையோ வருடங்களாக நாம எல்லோருமே
எத்தனை எண்ணங்கள் விஸ்வத்துக்கு கொடுத்துருந்தாலும் கூட பழைய பல முறையிலேயே நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். எப்போதுமே ஒரே டைப் ஆஃப் திங்கிங், நியூ டைப் ஆஃப் திங்கிங் நாம கிரியேட் பண்றதே கிடையாது. அப்படி கிரியேட்டிவா நியூ திங்ஸ் பண்ணதான் உங்களுக்கு பிரெயின்ன்றது ஆக்டிவேட் ஆகுறது. அது இல்லாம நாம எப்போதுமே ஒரே மாதிரிதான் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நேத்து நடந்தது, முன்னா நாள் நடந்தது என்று இந்த விஷயங்களை பத்தியே நாம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, எத்தனை விஷயங்கள் ஆனாலும் இன்னும் இதனையும் தாண்டி வேற ஏதோ இருக்கு, இன்னும் மேலைக்கு பார்க்கணும் என்ற ஒரு அறிவுடன் நாம சிந்திக்கிறதே கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எல்லோரும் கூட நம்மளுடைய பிரெயினை நல்லபடியா நாம கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம மாதிரிதான் இவ்வளவு பெரிய பெரிய ஜீனியஸிங் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் அதிசயமான சக்திகள் கிடையாது. அவங்க கொடுக்குற ஒரு முயற்சி, அது நாம முதலில் புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ளேயே இருக்கிறவங்க இப்ப எத்தனை பேர் இருக்காங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி 10 பில்லியன் நியூட்ரான்ஸ்ன்றது நம்ம மூளைக்குள்ள இருக்குன்னா அதுல எல்லாமே எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது என்று பார்க்கலாம். இப்ப நம்ம நாட்டுல எவ்வளவு சில சயின்டிஸ்டுங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட 2 கோடி நியூட்ரான்ஸோட ஒரு பிரெயினை உருவாக்கி இருக்காங்களாம். அது மட்டும் அது நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம கூட ஃபியூச்சர்ல எத்தனையோ விஷயங்களை நம்மளால கூட கண்டுபிடிக்க முடியும் என்று மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம செய்ய முடியும்னுட்டு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சக்தி என்றது விஸ்வத்திலிருந்து நாம அந்த தாட்ஸ் நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும், நல்ல ஃபியூச்சர்ல எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும்னு எல்லா தாட்ஸுமே நம்ம விஸ்வத்துக்கு அமைச்சிட்டு இருக்கோம். அது மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். அஷ்டாவக்ர கீதை என்ற ஒரு புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யா மதிஹி கா ஆவிர்பவேத்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்க மனதுல என்ன எண்ணங்கள் இருக்கோ அது ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு கௌதம புத்தர் என்ன இன்னொரு அற்புதமான கொட்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, ஆல் த வேர்ல்ட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ். ஆல் த வேர்ல்ட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ். உலகம் என்றதே நீ நினைக்கிற விஷயங்களுக்கு ஒரு மறு உருவம் தான். அது நாம புரிஞ்சிக்காம வேறு ஏதோ நடக்கிறதுன்னு நினைக்கிறோமே தவிர நம்மளோட எண்ணங்களின் வலிமைதான் அங்க பலிக்கிறது. அது நல்ல எண்ணங்களாக இருந்ததுன்னா விஸ்வத்தை ஏழ்த்திக்கும், இல்லைன்னா அது ஒண்ணு கர்ம சித்தாந்தம் தான், மறுபடியும் அது நம்மளையே தாக்கும் என்று சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் கூட என்ன சொல்லியிருக்காங்க, எத் பாவம் தத்பவதி. நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் அங்க உருவாகும். நீ பாசிட்டிவா நினைச்சேன்னா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா நினைச்சேன்னா நெகட்டிவ், டிஸ்ட்ரக்டிவா நினைச்சேன்னா டிஸ்ட்ரக்டிவ், மிராக்குலஸா நினைச்சேன்னா மிராக்குலஸ். இது எல்லாமே நம்மளுடைய தாட் பவர்லே தான் இருக்கு. நாம இந்த விஸ்வத்துக்கு அனுப்புறோமோ அது அப்படியே வரும். இப்ப நாம ஒரு என்ன வாயிலிருந்து நாம சாப்பிடுறது, எது வாய்க்குள்ள போகிறதோ அது உன்னை மட்டும்தான் சேரும். நீ உனக்குள்ள இருந்த ஒரு வார்த்தை வெளியில வரும்போது அது நீ யோசிக்காம பேசினேன்னா அது விஸ்வத்துக்குள்ள செல்லும். அதனாலதான் நாம பேசுற வார்த்தை நம்மளுடைய தலையெழுத்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ நோட்டி மாட்ட உன்னுடைய நுதிட்டி பிராத்தா, தெலுங்குல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீ பேசுறது சரியா இருந்ததுன்னா உன் தலையெழுத்து சரியா இருக்கும்டான்னு நம்ம பெற்றோர்கள் நமக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த தாட் பவர். நாம பேசும்போது என்ன, அது எது நீங்க விடுறீங்களோ வெளியில, அது அப்படியே உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அது மறுபடியும், அதுதான் கர்ம சித்தாந்தம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதன் போலதான் நாம இந்த தாட்ஸ் என்றது எப்படி நேர்முறையாக நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கணும். நாம எல்லாரும் என்ன செய்யறோம், எத்தனை வருடங்களானால் இன்னும் பழைய முறை பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கும். இதனையும் தாண்டி எத்தனை பேர் எவ்வளவோ முன்னுக்கு செல்றாங்க, என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. நாம அதன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்ன்றது இல்லாம அங்க அப்படியே நாம இப்ப ஒரு ஹெல்த்தை பத்தி யோசிக்கிறோமா, யோசிச்சோம்னா சில பயங்கள், அதுல நமக்கு இது சரியாயிடுமா, வராதா, நல்லதா, கெட்டதா, இது போலவே நம்மளோட தாட் ப்ராசஸ் இருக்கே தவிர ஒவ்வொரு நாளும் இதனை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்கு என்றது நம்மளால யோசிக்கவே முடியறதில்லை. இப்ப நம்ம மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க
இப்ப நாம இந்த கூகுள் பிளாட்ஃபார்முக்குள்ள நாம எல்லோரும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாம சேர்ந்து இருக்கோம்னா அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு? இந்த கூகுள் கண்டுபிடிச்சவர் மிஸ்டர் லாரி பேசன்றவங்க. அவர் தாட் எப்படி பலிச்சது, எவ்வளவு அற்புதமான தாட். அவர் நினைச்ச தாட் இந்த என்னுடைய கூகுள் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து யார் என்ன தேடினாலும் அது சொல்ல காட்ட முடியும்ன்ற ஒரு தாட், எவ்வளவு அற்புதமான ஒரு தாட் அவர் வச்சாரு. அது எப்படி பலிச்சது? இத்தனை கோடானு கோடி மக்கள் இன்னைக்கு அந்த கூகுள்ல இருந்து, இந்த யூடியூப் என்றது அவர் கண்டுபிடிச்சதுதான். அதுல இருந்து நம்ம இன்னைக்கு எவ்வளவு லாபத்தை நாம எல்லாருமே பயனடைகிறோம். இனி பேஸ்புக் கண்டுபிடிச்சவர் யாரு? மார்க் ஜூக்கர்பர்க். அவர் என்ன ஒரு தாட் வச்சிருக்காரு, மிராக்குலஸ் தாட். அந்த பேஸ்புக் பிளாட்ஃபார்மத்துல இருந்து யாரோடைய கூட கனெக்ஷன் வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தாட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களும் நம்ம மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷர்கள் தான். ஆனா அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ன்றது எவ்வளவு அற்புதமாக இருக்கு என்றது நாம தெரிஞ்சுக்கணும். இந்த தாட் ப்ராசஸ்ல 4 விதமான தாட்ஸ் இருக்கு. அது என்ன? ஃபர்ஸ்ட்னா டிசாஸ்டர் தாட்ஸ், இரண்டாவது நெகட்டிவ் தாட்ஸ், மூணாவது பாசிட்டிவ் தாட்ஸ், நான்காவது மிராக்குலஸ் தாட்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டிசாஸ்டர் தாட்ஸ் அப்படின்னா என்ன என்று நாம நினைக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம என்ன நினைச்சாலும் அது விஸ்வத்துக்கு போய் சேரும்ன்ற மாதிரிதான் விவேகானந்தர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி. உன்னுடைய விதியை நீ தான் எழுதிட்டு இருக்க, மேல வேற யாருமோ இது எழுது அனுப்பல. உன்னுடைய தாட்டு தான் அங்க போய் பழிச்சு மறுபடியும் இங்க வந்திருக்கு. அதனால ஒவ்வொருத்தருமே இந்த எண்ணங்கள் என்றது எவ்வளவு சக்தி வாழ்ந்தது. அது என்ன செய்ய போறது, யாருக்கு தெரிய போறதுன்றது கிடையாது, உங்களுக்கே தெரிய வரும். நீங்க அனுப்புற அத்தனை தாட்ஸுமே உலகத்துக்கு சென்று, அந்த யூனிவர்ஸுக்கு சென்று மறுபடியும் நல்லதானாலும் உங்களையே சேரும், கெட்டதானாலும் ஏதாவது ஒரு நேரத்துல உங்களை தாக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த 4 தாட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நாம இந்த டிசாஸ்டர் தாட்ஸ் பத்தி நினைக்கலாம். வாட் இஸ் மென்ட் பை டிசாஸ்டர் தாட்ஸ் அப்படின்னா என்ன? டிசாஸ்டர்னா யாருக்குமே நடக்காதது எனக்கே நடந்துடுச்சுன்ற ஒரு பயம். இப்ப கோவிட் வந்தது 5 வருஷத்துக்கு முன்பு. அது அவங்களுக்கு கரோனா வராட்டி போனாலும் கூட மத்தவங்களுக்கு யாரோ வந்திருக்குன்னா அது நமக்கு வந்துடுமோ? எது தொட்டா பயம், எங்க போனாலும் பயம். இந்த கோவிடுக்காக பயந்து இந்த கரோனா எனக்கு வந்துடுமோ? அது அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் கூட அவங்க மைண்ட் எங்க போகிறது? அவர் நினைச்ச உடனே இந்த தாட் விஸ்வத்துக்கு விட்டுட்டாரு, எனக்கு வருமோன்னு. கண்டிப்பாக ஒரு கரோனா வரும். அதன் போலவே இந்த மாதிரி இன்னொன்னு என்ன, வெளியில போறாங்க, எங்கேயாவது ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுமோ எனக்கு, நான் இருப்பேனா இல்லையா? எங்க வீட்டுல அவங்க வெளியில போனவங்க சாயந்தரம் வர வரையிலும் பிள்ளைங்களும் புருஷனும் எல்லாருமே நல்லபடியா வரணுமே என்ற விஷயத்த, எங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட அவருக்கு என்ன நடந்ததோ என்ற ஒரு பயத்துல ஒரு டிசாஸ்டர் தாட்ன்றது நமக்கு தெரியாமலே நாம விட்டுடுறோம். அங்க நமக்கு ஒன்றும் நடந்திருக்காது என்ற ஒரு பாவனை இல்லை, ஏதாவது நடந்து இருக்குமோ என்றுதான் கவலைப்பட்டு ஒரு தாட்டை நாம விட்டுடுறோம். அங்க அது நடக்கிறதோ இல்லை, அது எப்பவாவது அந்த நேரத்துல அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லல. அந்த டிசாஸ்டர் தாட்ஸ் எல்லாமே நாம விட்டுடணும். அது சரிகானது கிடையாது. இந்த மாதிரி கோடானு கோடி மக்கள் இந்த விஸ்வத்துக்குள்ள எல்லாத்துமே டிசாஸ்டர் தாட்ஸ் விட்டுட்டே இருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? நாமளே நினைக்க, இத்தனை வண்டிங்க வருதுன்னா எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, அந்த காத்து எல்லாமே எவ்வளவு ஒரு வெளியில போனா நமக்கு சுவாசிக்கிறதுக்கே ஏன் இவ்வளவு வேதனைப்படுறோம்னா எல்லாமே பொல்யூஷன். அது போலவே ஒவ்வொரு மனிதனும் ஆயிரக்கணக்கான டிசாஸ்டர்ஸ் தாட் விட்டுட்டா அது சரியாகாது. இரண்டாவது நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது எல்லாரும் காலையில எழுந்திருச்ச ராத்திரி படுத்துக்கிற வரையிலும் நெகட்டிவ் தாட்ஸ் தான். என் புள்ள பரீட்சை பாஸ் ஆவானா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, இந்த எக்ஸாம் எனக்கு பேப்பர் ஈஸியா வருமா, என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்குவாரா, என் மனைவி என்னை புரிஞ்சுக்குமா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறாங்க, யாருமே எனக்கு பண உதவி பண்றது இல்லை, இப்படி எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு கஷ்டத்துக்கு யாருக்கிட்டையாவது கடன் கேட்டு பண உதவிக்கு போனாலும் கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த நெகட்டிவ் தாட் அந்த மனுஷனுக்கு சேர்ந்து அவன் கொடுக்கணும்ன்ற ஆசை கூட உங்ககிட்ட போயிடும். மத்தவங்களுக்கு கொடுப்பானே தவிர நீங்க போய் கேட்கும் போது சாரி என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடுவான். இது எங்கிருந்து வந்த தாட்? இது அவன் கொடுப்பானோ இல்லையோன்ற ஒரு டைலமால முதல்லயே நீங்க வச்சுட்டீங்க தாட்டாங்க.
நீங்க பாசிட்டிவா நினைக்கல. எனக்கு கஷ்டம் போயிடும், நான் போனா அவன் காசு கொடுப்பான், எனக்கு சமயத்துக்கு அது உதவும்னு நீங்க நினைக்கல. அவன் கொடுப்பானோ இல்லையோ நினைக்கிறீங்க பாருங்க. அந்த தாட் அங்க போய் சேர்ந்து அங்கிருந்து அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற முடியாமல் போகிற சிச்சுவேஷன் வருகிறது. இது எல்லாமே எங்கிருந்து வருது? நாமளா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வினைத்தான். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது அவ்வளவு அற்புதமாக, நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவா இருந்தாலும் கூட விஸ்வத்துக்கு உடனே 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 போயிடும். அதனை நாம ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இனி மூணாவது என்ன? பாசிட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ்ல என்ன நினைக்கணும்? இப்ப நமக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது, அதுக்கு பயப்படாம எனக்கு ஒரு நோய் பரவாயில்ல வந்தா எத்தனையோ மெடிசன்ஸ் இருக்கு, எத்தனையோ முறை இருக்கு, டாக்டர் கிட்ட போய் நான் காட்டிக்கிறேன், நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சு. இரண்டாவது, பண கஷ்டம் வந்தது, எப்படியாவது இந்த உலகத்துல எத்தனை நல்ல மனுஷாளுங்க இருக்காங்க, எல்லாரும் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னுட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல போனா எத்தனையோ இருக்கு. அது மாதிரி நீங்க ஆல்வேஸ் யூ ஹாவ் டு திங்க் இன் பாசிட்டிவ் வே. அது உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கையில அது ஒரு பலனை கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இது மூணாவது பாசிட்டிவ் தாட்ஸ்ல எப்போதுமே எதுக்குமே பயம் இல்லை. நான் முன்னுக்கு வருவேன், நல்ல பரீட்சை எழுதுவேன், நான் பாஸ் ஆகுவேன், நான் கலெக்டர் ஆகுவேன். இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்ல தான் நாம இருந்தோம்னா அங்க நமக்கு அந்த விஸ்வத்துக்கு அது போகும்போது கண்டிப்பா அங்கிருந்து வர்ற ஹெல்ப் எல்லாமே உங்களுக்கு சேரும். அதனால டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ் வச்சுக்க கூடாது, நெகட்டிவ் தாட்ஸாக யோசிக்க கூடாது, பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கணும். நான்காவது மிராக்குலஸ். இதெல்லாமே வச்சுக்கணும்னா எப்படி? நம்மளுடைய பிரெயினை நாம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். எப்போதுமே புதுமையான முறையில யோசிக்க தொடங்கணும். எப்போதுமே அந்த பழைய செட்டிக்குள்ளேயே நம்ம காலத்தை ஓட்டாம இதுக்கு மிஞ்சி ஏதோ ஒரு உலகம் இருக்கு, எத்தனை பேர் உலகத்துல எத்தனையோ சாதிக்கிறாங்க, இன்னும் நம்ம எந்த அளவு சிறு அளவுலயே நம்மளோட வாழ்க்கை நாம தள்ளின்னு இருக்கோம்னா பிகாஸ் ஆஃப் அவர் தாட் பவர் இஸ் நாட் சேஞ்ச். தாட் பவர் சேஞ்ச் ஆகலைன்னா நமக்கு ஒரு வளர்ச்சி என்றது இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய புது புத்தகங்கள் படிக்கணும், நல்ல 4 பேரோட சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும், தியானம் அதிகமா பண்ணணும், அற்புதமா எனர்ஜியை சேவ் பண்ணணும், ஆச்சார சாங்கத்தியம் செய்யணும். இது எல்லாமே இந்த 5 ஃபிங்கர்ஸ் கான்செப்ட் மாதிரி பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. இப்ப நாம இந்த எனர்ஜி என்றது இந்த கான்சியஸ் தாட்ஸ் எல்லாமே நமக்கு விஸ்வத்துல இருந்து வரும்போது நாம தியானம் செய்யும் போது என்ன நினைக்கிறோம்? தாட்ஸையும் விட்டுடணும், தாட்ஸோட நாம தியானம் பண்ணக்கூடாது, தாட்லெஸ் ஸ்டேஜ்னு சொல்றோம். அதே தாட்ஸ் நமக்கு எப்படி எனர்ஜி கொடுக்கறதுன்னா தியான நிலையில இருக்கும்போது தாட்ஸை பக்கத்துல வச்சுட்டு நாம கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அப்ப அந்த தாட்ஸ் கொடுக்கிற எனர்ஜியை நாம உள்வாங்கணும். தியானத்துல இருக்கும்போது எண்ணங்களின் வலிமையை எடுத்துக்க கூடாது. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா ரொம்ப வீக் ஆயிடுவோம். நாம சொல்லுவோம், எப்பவாவது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப சிந்திக்கிற, இதனாலதான் நீ சோர்ந்தழுந்து போயிட்ட, அதிகமா சிந்திச்சேன்னா உன்னுடைய எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் போலதான் அதுக்குதான் நம்ம தியானத்துல உட்காரும் போது எண்ணமற்ற நிலை என்று சொல்லும் போது அப்ப நாம அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம எல்லாருமே உள்வாங்குறோம். அதுவே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த நேரத்துல அந்த தாட் பவரை நாம மறுபடியும் நல்ல முறையில நாம அதனை யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் அற்புதமான ஒரு தாட் ப்ராசஸ். எப்ப எந்த நேரத்துல எது எடுத்துக்கணும், எப்படி நாம அதனை செயல்படுத்தணும், எல்லாரும் மாதிரி இல்லாமல் இன்னும் புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பெரிய மகான்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நாமளும் ஏன் உருவாக கூடாது? அவங்க ஒரு இவ்வளவு பெரிய அற்புதங்கள் ரிசர்ச்சுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்? இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இப்ப பாசிட்டிவ் தாட்ஸ் வரையில் வந்தோம். இனி மிராக்குலஸ் தாட்ஸ். மிராக்குலஸ் என்ன? யாருமே பண்ண முடியாதது மிராக்குலஸ் அவங்க பண்றாங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கூகுள் கண்டுபிடிச்சவர் லாரி பேஸ்ன்றவங்க, பேஸ்புக்கை கண்டுபிடிச்ச திரு மார்க் ஜுக்கர்பர்க் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு மிராக்குலஸ் தாட்ஸ் அவங்களது. சாதாரணமான எண்ணங்கள் கிடையாது. நம்ம மாதிரி நமக்கு டெய்லி எழுந்திருச்ச நம்ம ஃபேமிலியில இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய அற்புதமான எண்ணம்னு நினைக்கிறோம். நம்ம இதனை இன்னைக்கு தள்ளி விட்டா போதும் காலம்ன்றதே நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரை
இதனை மிஞ்சி இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தாட் இருக்கும், இதுக்கு மேல ஏதோ இருக்கிறது, நாம சாதிக்க வேண்டியதுன்ற எண்ணம் நம்ம மூளை போறது கிடையாது. ஏன்னா வி ஆர் நாட் அதனை ஆக்டிவேட் பண்ணல. அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவோம் நாம கூட ஒரு பெரிய சூப்பர்மேன் ஆயிடலாம். சூப்பர்மேன் ஆனா என்ன, அந்த சூப்பர்மேன் சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, ஒரு நிமிஷம் இங்க இருப்பாரு, இன்னொரு நிமிஷம் ஒரு 20,000 மாடியில ஒரு நிமிஷத்துல அவர் தாவி போயிடுவாரு. அந்த சக்தி எல்லாம் அந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த சக்தியை அவங்களால உள்வாங்க முடியுது. ஏன் நம்மளால முடியல? நமக்கு அந்த தாட் கிடையாது. நமக்கு சூப்பர்மேன் ஆகணும்ன்ற எண்ணமே இல்லை. டெய்லி இப்படி இருந்தா போதும், காலையில எழுந்திரிச்சோம் ராத்திரி ஆகுது, இதே டே டு டே நேச்சர் இப்படியே இருக்கு தவிர இன்னைக்கு இதே மாதிரி இருக்கே, நாளைக்கு ஒரு அற்புதம் செய்யலாமேன்ற ஒரு தாட் நமக்கு இல்லை. அதனாலதான் ஒரு நாளுக்கு 60,000 தாட்ஸ் நாம வச்சாலும் கூட அதுல எல்லாமே இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோட போறது தவிர பாசிட்டிவ் கொஞ்சம் இருந்த மிராக்கிள்ஸ்க்கு எங்க போறது? இனி போகவே முடியாது. இனி எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம நரேந்திர மோடி, அவர் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர். அவரு இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தாரு? ஒரு சாய் வித்துன்றவர், சாய்வாலா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள்ஸ் தாட் வச்சாரு? ஒரு நாட்டுக்கு பிரதமர் ஆகணும்ன்றது சாமானியமான விஷயம் இல்லை. அவர் பெரிய படிப்பு படிக்கவில்லை, ரொம்ப பணக்காரர் இல்லை, பெரிய பதவி இதுவும் கிடையாது. அவர் வச்ச தாட் எப்படி பலிச்சது? இன்னைக்கு எல்லாரையுமே அவர் சாசிக்கிற நிலைமையில இருக்காங்கன்னா அவர் வச்ச ஒரு அற்புதமான ஒரு தாட்ன்றது அங்க பலிச்சிருக்கு. அதுவும் போலவே நம்ம எல்லாருக்குள்ளமே ஒரு அற்புதமான ஒரு சக்தின்றது இருக்கு. நாம அதனை யூஸ் பண்ணிக்கிறதே தான் இருக்கிறது. அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நீங்களா அதனை யோசிக்கிற தன்மை இருக்கும் போது யோசிக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு யோசனையும் நீங்க வெளியில விடும்போது உங்களுக்கு அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அது மாற்றவே முடியாது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நம்ம கண்ணாடியில முன்னால போய் நின்றுட்டு நம்மளை நாம பாத்துக்கும் போது, இன்னைக்கு நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு ப்ளூ சாரியில இருந்த கண்ணாடியிலோட ப்ளூ சாரியில தான் தெரிவேனே தவிர அதுல ரெட்டோ கிரீனாக தெரியுமா? வராது. அது ரெட்டோ கிரீனாக மாறணும்ன்ற கண்ணாடிக்கு கலர் போட்டா கலர் வராது. நான் சாரி கலர் மாத்தினால்தான் கண்ணாடியில இன்னொரு கலரா நான் தெரிவேனே தவிர கண்ணாடிக்கு பச்சை கலரு ரெட் கலர் போட்டா அது சரியாயிடுமா? நான் கிரீன்ல தான் இருக்கேன். அது போலதான் நம்ம எல்லோருமே எங்க மாத்தணும், நம்ம தாட் ப்ராசஸை எதுல மாத்தணும் என்றது நாம உணரணும். நம்ம பிரெயினை நாம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? அற்புதமா தியானம் செய்யணும். நான் சொன்ன மாதிரி இந்த சுவாத்தியாயம் பண்றது, நிறைய புதுமையான மனுஷாளுங்களோட நாம பழகிறது, நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை நாம தெரிந்துகிறது. இது எல்லாமே நாம செய்தா மட்டும்தான் நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ன்றது வளரும். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் எ குட் ஆர் பேட், யூ ஆர் த காஸ் ரூட். நாம எதனையுமே மாற்றுறது வெளி உலகத்துல எதுவுமே மாற்ற முடியாது. உன்னுடைய உள்ளுக்குள்ளேதான் நீ மாற்றம் என்றது கொண்டு வரணுமே தவிர ஃபர்ஸ்ட் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறமா தான் வெளி உலகத்தை மாத்தணும் என்ற ஒரு தாட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்க. ஆல்வேஸ் யூ திங்க் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த 4 பேட்டர்ன்ஸ்லயுமே நாம மிராக்குலஸ் திங்கிங்கா எப்படி இருக்கிறது, எவ்வளவு அற்புதங்கள்லாம் உங்க உலகத்துல இத்தனை பேர் சாதிச்சிட்டு இருக்காங்கன்னா நம்மளால முடியாதா என்ற ஒரு அற்புதமான ஒரு தாட் ப்ராசஸை நாம வச்சுக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. கண்ணாடியில பார்த்தா எப்படி நமக்கு நாம ஒரே மாதிரி தெரியுறோமோ அதுல மாற்றம் தெரியும்னா நாம ஒரு மேக்கப் ஸ்டைலாவது மாத்தணும், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாவது மாத்தினாதான் அங்க மாற்றம் என்றது தெரியும். அது இல்லாமல் நான் கண்ணாடியில பார்த்துக்கிட்டு ஒரு விதமா இருந்து எனக்கு பிரதிரூபம் இன்னொரு விதமா தெரியலன்னா அது அர்த்தமே இல்லை. நீங்க எங்கே கூட எந்த விதையை போட்டு ஒரு செடியை நட்டுறீங்களோ அந்த செடியோட பலனை தான் நீங்க பெற முடியுமே தவிர இன்னொரு பழம் என்றது போட்டது ஒரு விதை கிடைச்சது இன்னொரு ரிசல்ட்னா அது ஆகவே ஆகாது. எதுவுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கு. எல்லாத்துக்குமே மூல காரணம் நீங்க நினைக்கிற ஒரு நினைப்பு. நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸியா படிச்சுட்டு எழுதிட்டு முடியுமா? எத்தனை வருஷங்கள் அவங்க டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டால்தான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆக முடியும். ஈஸியா வர முடியுமா?
நினைக்கலாம். நினைப்பு எல்லாருக்குமே உண்டு. அதுக்கு தகுந்த கஷ்டத்தையும் நம்ம பட்டாலத்தான் ஒரு IAS போஸ்ட்ன்றது கிடைக்கும். ஈஸியா எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. படிப்பில ஆகட்டும், செயலில ஆகட்டும், இது போலவே நம்மளுடைய தாட் ப்ராசஸை நம்ம எவ்வளவு முன்னுக்கு 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 எப்போதும் எடுத்துட்டு போனால் மட்டும்தான் அதுல நம்மளுடைய வளர்ச்சி என்று தெரியும். அதனால எப்போதுமே யாரு கூட இந்த டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு எந்த விஷயத்துக்குமே நிஜமாகவே இந்த உலகத்துல புத்தர் சொன்ன மாதிரி ஆல் த வேர்ல்ட் இஸ் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ் என்றது நாம மறக்கவே முடியாது. உலகத்துல எத்தனை எண்ணங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உனக்கு பிரதிரூபம் தான் என்றது நாம கண்டிப்பாக உணரணும். அது இல்லாம நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், எங்கிருந்தோ ஏதோ மேல இருந்து வருது, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு டிரான்ஸ்மிட்டர். நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயம் நமக்கு பிரெயினுக்குள்ள வர்றதுன்னா அந்த விஸ்வத்தில இருந்து உள்வாங்கிறதுக்கு ஆன்டெனால இருந்து எப்படி வேவ்ஸ் மூலமா நம்ம டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ், FM இது எல்லாமே நமக்கு வருகிறதோ அந்த வேவ்ஸ், அது போலதான் நம்ம மைண்ட்ல இருந்து விஸ்வத்தில இருந்து உள்வாங்கிறதுக்கு இந்த பிரெயின் என்றது ஒரு டூல். அதுக்கு இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் என்றது. அதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இந்த எண்ணங்கள் மூலமாக உள்வாங்கிக்கிறோம். அந்த உள்வாங்கிறது கூட நாம விட்ட ஒரு தாட் தானே தவிர வேற எதுவுமே புதுசு கிடையாது. நாம நினைக்கணும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கின்ற ஒரு சக்தி வேணும், நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்ல உலகத்துல பேர் புகழோட இருக்கணும் அப்படின்ற ஆல்வேஸ் 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 யூ திங்க் அபவுட் ஒரு டெஸ்டினி. எப்படி ஒரு ஹை லெவல்ல தான் உங்க தாட் ப்ராசஸ் என்றது இருக்கணுமே தவிர என்னால முடியுமா முடியாதா என்ற பயத்தில் எப்போதுமே டவுனுக்கு நீங்க போகவே கூடாது. ஆல்வேஸ் அப், என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன் என்ற ஒரு, எனக்கு நல்ல பணம் சம்பாதிக்க முடியும், நான் எப்போதுமே ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருப்பேன், எனக்கு எந்த விதமான நோய் இல்லை, எந்த விஷயத்துமே ஆகட்டும், ஒரு சந்தோஷம், ஒரு பதவி, ஒரு குடும்பத்துல அன்பு பாசம், 4 பேரோட பழகும் போது அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க, இது எல்லாமே உங்களோட தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கு. நீங்க எப்போதுமே நெகட்டிவ்ல யோசிச்சீங்கன்னா டவுன்ஃபால் தான். அது இல்லாமல் எல்லாமே முடியும், என்னால முடியும். முதல்ல முடியும் என்றதுக்கு நீங்க இடத்தை கொடுங்க அப்படின்னுட்டு எத்தனை புக்ஸ்லயுமே இந்த தாட் ப்ராசஸ பத்தி, மைண்ட் பவரை பத்தி எத்தனையோ விஷயங்கள், எவ்வளவோ மாஸ்டர்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. இதனை நாம புரிஞ்சுக்கணும். இத மேல உலகத்துல நாம கொடுக்குற விஷயம்தான் மேலைக்கு போய் மறுபடியும் நம்மளே தாக்குது. இது வேற யாரோ கொடுக்கல. எவ்ரிதிங் இஸ் வித் அஸ். நம்மளுடைய ஃபுல் தாட்ஸ் தான் அங்க நிறைஞ்சி நம்ம மேலேயே வந்துட்டு இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது என்று நாம் எல்லாருமே கண்டிப்பாக பிலீவ் பண்ணணும். இதுதான் இது. நான் இப்ப எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், எத்தனை பேருடைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனை எல்லாமே நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களால அஷ்டாவக்ர கீதையில யாமதிகா கா ஆவிர்பவேத் என்று சொன்னதும், ஆல் த வேர்ல்ட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ் சொன்னதும், பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், எத் பாவம் தத்பவதி. எத் பாவம் என்ன, உன்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான் பலிக்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இது எல்லாமே எதுன்னா நாம நினைக்கிற நினைப்பில்தான் இருக்கிற அந்த நினைப்பு என்றது நீங்க நினைச்சிட்டு வெளியில விடும் போதே அப்படி ஒரு பாசிட்டிவ்னஸ். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா நீங்க கேட்டுட்டு இருக்கேன்னாலும் கூட உங்க உள் மனசுல ஏதோ தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். இது போலதான் நாம கொடுக்கதான் அந்த விஸ்வத்துல இருந்த மறுபடியும் எப்படி நாம் அதனை ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அது நம்மளையே சேரும். யூ கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி. நீ அது இல்லாம இந்த எண்ணமற்ற நிலைக்கு நாம போகணும்னா தியானம் உண்டிதான். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பாருங்க, தியானம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு எண்ணங்களே வராது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் தியானம் பண்ண போனீங்கன்னா உங்களால கூட உங்களுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாம் கூட சொல்றோம் இல்லைங்களா, நம்ம அற்புதமா தியானம் பண்ணுங்க, தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்கன்னுட்டு. அது நம்ம போலவங்க கூட நிறைய பேர் இதனை அன்றாட வாழ்க்கையில பண்ணி காட்டியிருக்காங்க. ஏன் நம்மளால மட்டும் முடியாது? ஏன்னா நமக்கு முதல்லயே ஒரு நெகட்டிவ் தாட், என்னால முடியுமா, பயம், என்னால முடியாது அப்படின்னு அந்த முடியாது என்ற கான்செப்ட் விட்டுட்டு எல்லாமே முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ்னஸ்ல
நீங்க வந்தீங்கன்னா அதனையும் தாண்டி இன்னும் உங்க பிரெயினை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது மிராக்குலஸ் தாட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா எத்தனையோ விஷயங்களை நம்மளால கண்டுபிடிச்சிட்டு நம்ம தாட் ப்ராசஸை நம்ம அற்புதமாக வளர்த்துக்கலாம் மாஸ்டர். அதனால தான் இந்த தாட் பவர் என்ற இந்த செஷன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களுமே வேற எதுவுமே எங்கிருந்து வர்றது கிடையாது. நம்ம மூளையிலேருந்து கொடுக்க அத்தனை விஷயங்களுமே நம்ம விஸ்வத்திலிருந்து நாம் அனுப்பிச்ச விஷயங்கள் தான் மறுபடியும் நமக்கு வருது என்ற விஷயத்தை நாம எல்லோருமே உணரணும். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சார்.